வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். சங்கைக்கும் மிக்க மதிப்பிற்கும் உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான பெருமக்களே, அல்லாஹ்வுடைய பெரும் கிருபையால் இன்றுடன் 4 தராவி தொழுகையை நிறைவு செய்திருக்கின்றோம். 3 நோன்புகளை அல்லாஹ்வுடைய கிருபையால் நோற்றிருக்கின்றோம். இனி வரக்கூடிய காலங்களில் இருக்கக்கூடிய அனைத்து தராவி தொழுகைகளையும் தொழுவதற்கும் நோன்புகளை நோற்பதற்கும் உண்டான பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் உங்களுக்கும் தந்தால் புரிவானாக. சங்கை குறித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றுடன் 5.5 ஜுஸூகள் நிறைவு செய்திருக்கின்றோம். சூரத்துல் நிசால மொத்தம் 177 ஆயத்து. அதை முடித்துவிட்டு சூரத்துல் மாயிதாவில் 23 ஆயத்துகள் இன்று வரை ஓதியிருக்கின்றோம். அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா அருள்மறையாம் திருக்குர்ஆனுடைய 6666 வசனங்களை முழுமையான முறையில் ஓதுவதற்கும் ஓதுவதை கேட்பதற்கும் உண்டான பாக்கியத்தை அல்லாஹ் தந்த அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். சங்கை குறித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் ஓதிய சூரத்துல் நிசா என்ற சூறாவிலும் சூரத்துல் மாயிதா என்ற சூறாவிலும் அதிகமான சட்டங்களை அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா மார்க்கத்துடைய ஷரியத்துடைய சட்டங்களை அல்லாஹ் சொல்றான். நிறைய சிறப்புகளை, அது மட்டும் இல்ல, என்ன பாவம் செய்தால் என்ன தண்டனை என்ற பெரும்பாலான விஷயங்கள் அல்லாஹ் இந்த சூறால சொல்லியிருந்தாலும், நாம் இன்று ஓதிய 3வது ரக்காயத்தினுடைய முதல் வசனமாக தேடக்கூடிய وَمَن يُطِعِ اللَّهَ وَالرَّسُولَ فَأُولَٰئِكَ مَعَ الَّذِينَ أَنْعَمَ اللَّهُ عَلَيْهِمْ مِنَ النَّبِيِّينَ وَالصِّدِّيقِينَ وَالشُّهَدَاءِ وَالصَّالِحِينَ وَحَسُنَ أُولَٰئِكَ رَفِيقًا என்று சொல்லப்படக்கூடிய இந்த திருவசனத்தை நம்ம இன்னைக்கு பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். நாம் நம்முடைய வாழ்க்கையில இத்தனை வருட காலங்களாக அண்ணல் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறுகளை பேசியிருப்போம். ரசூலுல்லாஹ்வுடைய ஏராளமான ஹதீஸ்ல சொல்ல கேட்டிருப்போம். ரசூலுல்லாஹ் அப்படி இருப்பார்கள், இப்படி இருப்பார்கள், ரசூலுல்லாஹை பார்க்க வேண்டும், ரசூலுல்லாஹோடு இருக்க வேண்டும் என்ற ஆசையெல்லாம் நம்ம கேட்கும் பொழுது நமக்கு ஒரு விதமான அன்பு, பாசம், ரசூலுல்லாஹின் மீது முஹப்பத் நமக்கு வந்திருக்கும். அப்படி அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா ரசூலோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும் என்ற செய்திகளை அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்றான். ஒரு நாள் ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுக்கு முன்னாடி பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு சஹாபி வர்றாங்க. யா ரசூலுல்லாஹ், எனக்கு இன்னமா விஷயங்கள்லாம் வேணும், உனக்கு என்ன வேணும் கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹ் அந்த சஹாபி சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், கயிறு கட்டப்பட்ட ஒரு ஒட்டகை எனக்கு வேணும், அதுவும் பால் நிறைய தரக்கூடிய ஒட்டகம் எனக்கு வேணும்னு ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதை ஒரு கேட்கறது பார்த்தா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது, ரொம்ப வேடிக்கையா இருக்கிறது. கேட்க சொல்றது ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது மிகப்பெரிய விஷயத்தை கேட்கறமா இல்லையா? சாதாரண ஒரு ஒட்டகம் வேணும், ஒரு குதிரை வேணும், ஆடு வேணும், மாடு வேணும் கேட்கிறாங்க என்று ரசூலுல்லாஹ் சொல்லி ரொம்ப வருத்தத்தோடு இந்த செய்தியை சொல்லும் பொழுது சொன்னாங்க, நீங்கள் எல்லாம் பனி இஸ்ராயேல் கூட்டத்துல, நமக்கு முன்னாடி வாழ்ந்த பனி இஸ்ராயேல் கூட்டத்துல ஒரு கிழவி இருந்தாங்க. அந்த கிழவி கேட்ட மாதிரியாவது கேட்க கூடாதா? ஒரு வயோதி பெண்மணி கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன்னுடைய கூட்டத்தார மிஸ்ர்ல இருந்து எகிப்துல இருந்து என்ன செய்யறாங்க, பலஸ்தீனுக்கு போறதுக்கு ஏற்பாடு பண்ணி அழைச்சிட்டு போறதுக்கு முடிவு பண்றாங்க. அப்படி முடிவு பண்ணி அழைச்சிட்டு போகும் பொழுது அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பனி இஸ்ராயேலுடைய உலமாக்கள் என்ன செய்யறாங்க, சொல்றாங்க, உங்களை நாங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். காரணம் என்ன தெரியுமா? நாங்க இந்த ஊரை விட்டு போகும் பொழுது எங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, எங்களுக்கு ஒரு உபதேசம் செஞ்சாங்க, எங்களுக்கு ஒரு வசியத்தை செஞ்சாங்க. என்ன தெரியுமா? அவர்கள் இங்கதான் அடக்கம் செய்யப்பட்டிருக்கு, அவங்க மரணித்து இங்கதான் அடக்கம் செய்யப்பட்டிருக்கு. நாங்க இந்த ஊரை விட்டு போகும் பொழுது என்னுடைய ஜனாசா எடுத்துட்டு என்ன செய்யுங்க, அந்த மண்ணிலே அடக்கம் செஞ்சிருங்க, அதாவது பலஸ்தீன் மண்ணிலே அடக்கம் செஞ்சிருங்க என்று எங்களுக்கு வசீது செஞ்சாங்கன்னு சொன்னாங்க. அப்படியா? அந்த கட்டளை ஏற்று அதற்காக வேண்டி முயற்சி செய்யும் பொழுது ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய ஜனாசா அடக்கப்பட்ட கபர் எங்க இருக்குது என்று கேட்கும் பொழுது யாருக்குமே தெரியல. எடுக்கணும்னு சொல்றாங்க,
ஆனா எங்க இருக்குதுன்னு தெரியலன்னு சொல்றாங்க. இப்ப என்னதான் செய்யறது? இதுக்கு உண்டான வழி என்ன? எங்கள ரொம்ப வயசான ஒரு பாட்டிமா இருக்கிறாங்க. அந்த பாட்டிமாவுக்கு தான் இந்த செய்தி தெரியும் சொல்லும் பொழுது இந்த பாட்டிமாவை தேடி ஹசரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் போறாங்க. ஒரு வழியா தேடி கண்டுபிடிச்சு கேட்கிறாங்க. எல்லாம் சொல்றாங்க, உங்களுக்கு தான் ஹசரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அழைக்கப்பட்ட கபர் எங்க இருக்குதுன்னு தெரியும் சொல்லும் பொழுது நீங்க யாருன்னு கேட்கிறாங்க. நான் தான் அல்லாஹ்வுடைய தூதர் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லும் பொழுது அப்ப எனக்கு ஒரு வாக்குறுதி கொடுங்க. என்ன கொடுக்கணும்? இந்த உலகத்துல வாழ்ந்து முடிந்த பின்னாடி மஹ்ஷர் மைதானத்துல மறுமையில சொர்க்கத்துல உங்க கூட நான் இருக்கணும். அதுக்கு எனக்கு வாக்குறுதி கொடுங்க கேட்கிறான். எப்படிப்பட்ட ஒரு வாக்குறுதி பார்த்தீங்களா? இந்த உலகத்துல வாழ்ந்து முடிஞ்சு என்னுடைய கபருக்கு பிறகு மன்னரைக்கு பிறகு சொர்க்கத்துல உங்க கூட நான் இருக்கணும். அதுக்கு நீங்க ரப்பிடத்துல வாக்குறுதி கேட்டு அல்லாஹ்விடத்துல துஆ செஞ்சு நீங்க வாங்கி தர்றீங்கன்னு சொன்னா நான் அந்த கபர் இருக்கிற இடத்துல காட்டுறேன் அப்படின்னு ஒரு நபியே போராடுறாங்க. அப்ப என்னடா இப்படி ஒரு சட்ட சிக்கலா இருக்குது என்று ஹசரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் ரப்பிட்ட கேட்கிறாங்க. யா அல்லாஹ், இப்படி ஒரு இந்த கிழவி இந்த பாட்டிமா இப்படி ஒரு கோரிக்கை வைக்கிறதா என்ன ரப்பே செய்யறது? அப்ப அல்லாஹ் சொன்னார், நபியே அந்த கோரிக்கையை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த பெண்மணிக்காக நீங்க துஆ செய்யுங்க. அந்த துஆவை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அந்த துஆவை ஏற்றுக்கொண்டு அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு நான் அந்த கோரிக்கையை முழுமையான முறையில் கபூல் செஞ்சு என்ன செய்யற உங்களோட சொர்க்கத்தை சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லுங்கன்னு சொன்ன மாத்திரத்துல ஏன் தெரியுமா? அந்த பெண்மணிக்கு எப்போ விவரம் தெரிஞ்சோ, சின்ன பிள்ளையா வந்து அதை கழிச்சு இதை கழிச்சு அப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்து நமக்கு விவரம் தெரியுதுன்னு சொல்றோம்ல, அப்படி விவரம் தெரிந்த காலத்திலிருந்து அந்த பெண்மணி கேட்ட துஆ என்ன தெரியுமா? யா அல்லாஹ், நான் இந்த சமுதாயத்தினுடைய தலைவராக திகழக்கூடிய ரசூல் தூதருடைய கூட சொர்க்கத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் கூட சொர்க்கத்துல நான் ஒன்றா இருக்கணும் யா அல்லாஹ், அதுக்கு எனக்கு உதவி செய்ய என்று அப்பயிலிருந்து துஆ செஞ்சாங்க. அந்த துஆவை நான் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொன்னாங்க. அப்படி அந்த பெண்மணி கேட்ட துஆ எப்படிப்பட்ட துஆ, அவர் வைத்த கோரிக்கை எப்படிப்பட்ட கோரிக்கை, நபியோடு சொர்க்கத்துல இருக்குன்னு ஆசைப்பட்டாங்க. இது மாதிரி நிறைய சஹாபாக்கள் என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாவோடு இருக்குன்னு ஆசைப்பட்டாங்க. ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ்ட்ட ஓடோடி வர்றாங்க, மூச்சரைக்கு வர்றாங்க. வந்து யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, நான் இந்த உலகத்துல இருக்கும் பொழுது உங்களை பார்க்கணும்னு ஆசைப்பட்ட ஓடோடி வந்துடுவோம். பக்கத்துல வீடு இருக்குது, இல்ல தூரத்துல வீடு இருக்குது, ஆனா உங்களை பார்க்கணும்னு ஆசைப்பட்டா ஓடோடி உங்களை வந்து பார்த்துக்கிடுவோம். ஆனா உங்களுக்கு மூத்து இருக்கு, எனக்கு மூத்து இருக்கு, மூத்துக்கு அப்புறம் உங்களை எப்படி அரசுல நான் பார்க்க முடியும் என்று கேட்கிறாங்க அந்த சஹாபி. கவலையோட கேட்கிறாங்க அந்த சஹாபி. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த உலகத்துல வாழும் பொழுது நீங்கள் யாரை பிரியப்படுத்தீர்களோ அவர்களோடு சுவனத்துல இருப்பீங்க. அல் மர்உ மஅ மன் அஹப்ப, யார் இந்த உலகத்தில் யாரை நேசிக்கிறோமோ அவர்களோடு சொர்க்கத்தில் இருப்போம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்குறுதி கொடுக்கிறாங்க. இந்த சஹாபி ஆனந்தப்படுறாங்க. மற்றொரு நேரத்துல இந்த வரலாறு இறங்குவதற்கு உண்டான காரணம் என்ன தெரியுமா? அந்த ஆயத்து தான், வமன் யுத்தில்லாஹ வ ரசூலஹு யார் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் இந்த உலகத்துல பிரியப்படுறார்களோ அவர்களுக்குத்தான் அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா உயர்ந்த அந்தஸ்து சுவனத்துல தருவான் என்பதுதான் அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா அருள்மறையாம் திருக்குர்ஆன்ல வாக்குறுதி கொடுக்கிறான். அப்படி இன்னொரு சஹாபி, அவங்க பார்த்த நல்ல ஜாம்பவான் மாதிரி இருப்பாங்க, ஆனா அன்னைக்குன்னு பார்த்து ரசூலுல்லாஹ்ட்ட வரும்பொழுது ரொம்ப மெலிஞ்சு போய் வர்றாங்க. என்னங்க, உலகத்துல ஊர் மக்கள்ல பார்க்கறது ரொம்ப நீங்க புஷ்டியா இருப்பீங்க, ஆனா ரொம்ப மெலிஞ்சு போய் வரீங்க, என்ன காரணம்? அதே போல அந்த சஹாபியும் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், எப்படிப்பட்ட நிலையாக இருந்தால் எங்களுடைய கஷ்டத்தை சொல்றதற்காக கூட வந்துருவோம், எங்களுடைய சந்தோஷத்தை சொல்றதா கூட வந்துருவோம். இப்படி எல்லா நேரத்திலும் உங்களோடு இருக்கக்கூடிய நாங்கள், உங்களுக்கு மூத்து இருக்கு, எனக்கு மூத்து இருக்கு, இங்க உலகத்துல வாழும் பொழுது நாங்க என்னதான் அமல் செஞ்சிருந்தாலும் அதற்குண்டான அந்தஸ்து தான் கிடைக்கும். ஆனா நீங்க மரணிச்சு மன்னரை விட்டு அல்லாஹ் இடத்துல போகும் பொழுது எல்லா நபிமாரோட உயர்ந்த அந்தஸ்து இருப்பீங்க, நான் உங்களுக்கு கீழே தான் யா ரசூலுல்லாஹ் இருப்பேன், நான் உங்களை அங்க வந்து பார்க்க முடியாதா, உங்களோட இருக்க முடியாதா என்று ஏக்கத்தோடு அந்த சஹாபி கேட்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க உம்மையத்தில்லாஹ வ ரசூல ஃபௌலாயிக மஅல்லதீன அன்அம்த அலைஹிம் மினன்
நபியீன வஸித்தீகீன வஷுஹதா வஸாலிஹீன். யார் இந்த உலகத்துல வாழும் பொழுது அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் யார் கட்டுப்பட்டு நடக்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நபிமார்களுடனும் சித்திகீனுடனும் ஷுஹதாக்களுடனும் எல்லாரோடும் அல்லாஹ் சேர்த்து வைப்பான் என்பதாக அருள்மறையாம் திருக்குர்ஆன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இறக்கி வைத்து ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்து ஓடோடி வந்து கொடுக்கறாங்கன்னு சொன்னா எப்படிப்பட்ட அமல் ரசூலுல்லாஹ்வோடு இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாங்க சஹாபாக்கள். அல்லாஹ்வுடைய தூதரோடு இருக்க வேண்டும். இந்த உலகத்துல மட்டுமல்ல கியாமத்திலும் ரசூலுல்லாஹ் கூட இருக்கணும், சொர்க்கத்தில் ரசூலுல்லாஹ் கூட இருக்கணும், எப்போதும் நபியோடு நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்பதுதான் சஹாபாக்களுடைய எண்ணமா இருந்துச்சு. இது சஹாபாக்களுடைய எண்ணம் மட்டுமல்ல, ரசூலுல்லாஹ்வோடு இருந்த உயிரற்ற ஜீவன்களும் ஆசைப்பட்டாங்க. இந்த தெரியுமா, ரசூலுல்லாஹ்வுடைய மதீனால ரசூலுல்லாஹ்வுடைய அந்த மஸ்ஜிது நபவியில இப்ப புதுசா கட்டப்பட்டு பிரம்மாண்டமா இருக்கிற பார்த்த குளிர்ச்சியா இருக்குது. ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய காலகட்டங்கள்ல வெறும் ஈத்து கூரைகளால் நெய்யப்பட்டிருந்துச்சு. அப்படி ஈச்சல் கூரைகள் நெய்யப்பட்டிருக்கும் பொழுது ஒரு தூண், அந்த தூண்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிருக்கிறாங்க, சாஞ்சி எப்போதும் பயான் பேசுவாங்க, ஜும்மாவுடைய நிகழ்த்துவாங்க. அப்படியே காலங்கள் போயிட்டு இருக்கும்போது ரசூலுல்லாஹ் பயான் செய்யறதுக்காக வேண்டி வேற ஒரு மெம்பர் படி செய்யப்பட்டு கொண்டு வந்து வரப்பட்டுருச்சு. ரசூலுல்லாஹ் அதிலிருந்து பயான் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது பக்கத்துல இருந்து ஒரு அழுகுரல் கேட்குது. சின்ன பிள்ளைங்க அழுவாங்கல்ல, அது மாதிரி தேம்பி தேம்பி அழக்கூடிய ஒரு சத்தம் கேட்குது. எங்கடா சத்தம் கேட்குதுன்னு தேடி பிடிச்சு பார்த்தா ரசூலுல்லாஹ் எந்த அந்த ஈச்சமரத்தினுடைய தூணில் சாய்ந்து கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயான் செய்வார்களோ அந்த தூண் ரசூலுல்லாஹை பார்த்து அழுது கொண்டே இருக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி ஒரு தாய் தன்னுடைய பிள்ளை அழக்கூடிய நிலையில் ஓடோடி வந்து கட்டி தள்ளி முத்தம் கொடுத்து ஆற தள்ளி தன்னுடைய மார்போடு இறுக்கி அணைத்து கொண்டு அந்த பிள்ளையை முத்தம் கொடுப்பார்களோ அதே போல் அந்த தூணை கட்டி பிடித்து முத்தம் கொடுக்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த குழந்தை எப்படி கொஞ்சம் கொஞ்சமா அழுகை நிப்பாட்டுமோ அதே போல அந்த தூணுடைய சத்தம் கொஞ்சம் கொஞ்சமா நின்று கொண்டது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் மட்டும் இந்த தூணை கட்டிப்பிடித்து அதற்கு ஆறுதல் சொல்லவில்லை என்று சொன்னால் இந்த தூண் கியாமத்து நாள் வரைக்கும் வளர்ந்து கொண்டே இருக்கும். அல்லாஹ் அக்பர். கியாமத்து நாள் வரைக்கும் அழுது கொண்டே இருக்கும். அந்த அளவுக்கு ஒவ்வொரு பொருட்களும் ரசூலுல்லாஹ் மீது மஹப்பத் வச்சாங்க. எந்த அளவுக்கு கிதாபுல் முஃபஸ்ஸிரீன் சொல்றாங்கன்னு சொன்னா ரசூலுல்லாஹ் பயன்படுத்திய அந்த தூண் சொர்க்கத்தில் ரசூலுல்லாஹ் கூட இருக்கும். ரசூலுல்லாஹ் பயன்படுத்திய ஒட்டகம் கஸ்வா ரசூலுல்லாஹ்வோட சொர்க்கத்தில் இருக்கும். இது போன்ற சில விஷயங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றோடு இருந்த சஹாபாக்களும் சொர்க்கத்தில் இருப்பாங்க. ரசூலுல்லாஹ் பயன்படுத்திய பொருட்கள் சொர்க்கத்தில் இருப்பாங்க என்று சொன்னால் அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் மீது முழுமையான முஹப்பத் வச்சிருந்தாங்க. ரசூலுல்லாஹ் கட்டுப்பட்டாங்க, மார்க்கத்தினுடைய விஷயங்களுக்காக கட்டுப்பட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதருக்காக கட்டுப்பட்டு இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் ரசூலோடு நம்மை வாழ வைப்பான், சஹாபாக்களோடு வாழ வைப்பான், சித்திகீன்கள் ஷுஹதாக்களோடு அல்லாஹ் சூரத்தில் ஒன்று சேர்த்து வைப்பான் என்ற இந்த திருவசனத்தின் மூலமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலகத்தில் வாழும் பொழுது அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் சஹாபாக்களுக்கும் நபிமார்களுக்கும் எந்த அளவுக்கு வாழ்ந்து காட்டினார்களோ அப்படிப்பட்ட வாழ்க்கை முழுமையான முறையில் வாழ்ந்து அல்லாஹ் ரசூலுடைய பொருத்தத்தோடு இந்த உலகத்தை விட்டு பிரிந்து அல்லாஹ் ரசூலுடைய பொருத்தத்தோடு சூனம் செல்லக்கூடிய பாக்கியத்தை, இன்னும் குறிப்பாக நாயின் மீது அதிகமதியும் ஸலவாத்து சொல்லி நாயத்துடைய ஷஃபாத்தோடு சூனத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் உங்களுக்கும் ஈமான் கொண்ட எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. எதை சொன்னோம் எதை கேட்டோமோ அதன்படி வாழும் நல்ல தௌஃபீக் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. வாஹிர் தாவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக. ஆமீன் ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.